மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது முழு உருவ சிலையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது மறைவுக்கு பிறகான முதல் பிறந்த நாளான இன்று அவரது ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மார்பளவு சிலைக்கு தீபாராதனை காட்டி வணங்கினார். இதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் முழு உருவ சிலையை திறந்து வைத்த பிரேமலதா விஜயகாந்த் கணவரின் சிலையை அரவணைத்து கண்கலங்கினார். இதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி ஏழை மக்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என அறிவித்தார். இன்றைக்கு நம்ம தலைவருடைய 72வது பிறந்த நாள். இது மக்களுக்கான நாளாக, வறுமை ஒழிப்பு தினமாக வறுமைக்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை நிச்சயம் நம்ம உருவாக்குவோம். இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த இடத்துல நாம செய்ய இருக்கிறோம். அதில் முதலாக இன்று முதல் நமது தலைமை கழகம் கேப்டன் ஆலயம். விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி ஏராளமான ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக அலுவலகத்திற்கு திரண்டு வந்து அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்த் படத்திற்கு நடிகர்கள் நாசர், கருணாஸ், விஷால் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.